மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களைச் சேர்ந்த மகாநாயக தேரர்களின் தலைமையில் புனித தந்ததாதுவுக்கு நடத்தப்பட்ட விசேட வழிபாடுகளில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவும் கலந்து கொண்டிருந்தார். ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரர்களின் தலைமையில் கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ தலதா மாளிகை தியவடனே நிலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் ஸ்ரீ தலதா தரிசன காட்சிப்படுத்தல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புனித தந்ததாது ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள பிரித் மண்டபத்தின் சிறப்பு பீடத்தில் வழிபாட்டுக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 16 வருடங்களின் பின்னர் இம்முறை ஸ்ரீ தலதா தரிசன காட்சிப்படுத்தல் நடைபெறுகின்றது. வெள்ளை நிற ஆடை அணிந்து சிரத்தையுடன் புனித தந்ததாதுவை தரிசிப்பதற்காக வருகை தருமாறு மகாநாயக தேரர்கள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்று மாலை 3 மணி முதல் 5:30 வரை ஸ்ரீ தலதா புனித சின்னங்களை வழிபடும் வாய்ப்பு பொதுமக்களுக்கு கிட்டியது. நாளை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நாளாந்தம் நண்பகல் 12 மணி முதல் மாலை 5:30 வரை ஸ்ரீ தலதா தாதுக்களை வழிபடும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புத்த பகவானின் புனித தந்ததாதுவை தரிசிப்பதற்காக ஏற்கனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகின்ற மக்கள் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் தங்கியிருக்கின்றனர். ஸ்ரீதலதா தரிசனத்துக்காக வருகை தந்துள்ள பக்தர்கள் 3 பிரதான வீதிகளூடாக பிரவேசிக்க முடியும். DS சேனாநாயக்க வீதி முதல் ஸ்ரீ தலதா மாளிகையின் பிரதான மஹமலுவ வரையிலான முதலாவது வீதி, சிவப்பு வாயில் தொடக்கம் சங்கராஜ மாவத்தையூடாக ஸ்ரீ தலதா மாளிகை வரையிலுமான 2வது வீதி, சிவப்பு வாயில் முதல் குளத்தை சூழ உள்ள ஸ்ரீ தலதா மாளிகை வரையிலான 3வது வீதி எனும் 3 மார்க்கங்களினூடாக ஸ்ரீ தலதா தரிசனத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை கண்டி நகரத்துக்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் மட்டுப்படுத்தப்பட உள்ளதுடன் பொது மற்றும் தனியார் வாகனங்களின் மூலம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு வருகை தரும் பக்தர்களை ஏற்றிச் செல்ல இலங்கை போக்குவரத்து சபையால் விசேட பஸ் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கண்டி நகரின் 7 இடங்களிலிருந்து குறித்த பஸ் சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. குருநாகல், மாத்தளை, தென்னைக்கும்புர மற்றும் வத்திகமோயிலிருந்து வரும் பக்தர்களை ஏற்றிச் செல்லும் பஸ்கள் கட்டுகஸ்தோட்டையை சூழ உள்ள வாகன தரிப்பிடங்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு திசையிலிருந்து வருகை தரும் பக்தர்களை ஏற்றிய பஸ்கள் கட்டம்பை சந்தையூடாக வாகன தரிப்பிடத்துக்கு அனுப்பப்படுகின்றன. மகியங்கனை, அக்குமுர, ரஜமாவத்தை பகுதியிலிருந்து வருகை தரும் பக்தர்களை ஏற்றிய பஸ்கள் பண்டாரநாயக்க வித்தியாலயத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டுள்ள வாகன தரிப்பிடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. பக்தர்கள் வருகை தரும் வாகனங்களை நிறுத்துவதற்காக பல இடங்களில் தரிப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கட்டம்பை மைதானம், கன்னூருவ வீதி, கட்டுகஸ்தோட்ட 4ஆம் கட்டை, பொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச அரங்க வளாகம், ராக்கடே சந்தி, தர்மாசோக மாவத்தை மற்றும் PT ராஜன் மைதானம் என்பனவும் அவற்றுள் அடங்குகின்றன. இதற்கு மேலதிகமாக பல்லிக்கலே பண்டாரநாயக வித்தியாலயம் மற்றும் குருதனிய பிரதேசத்திலும் தரிப்பிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கண்டி நகரூடாக செல்லும் வாகனங்களை மாற்று வீதிகளினூடாக பயணிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே தனியார் வாகன தரிப்பிடங்களில் இருந்து கண்டி நகரத்துக்கு பக்தர்களை ஏற்றிச் செல்வதற்காக 2 சிறப்பு ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கடுகன்னாவு, கட்டுகஸ்தோட்டை, கம்பளை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் குறித்த விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் NJ இந்திபொலகே தெரிவித்தார். ஸ்ரீ தலதா தரிசனத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்கான வாகன தரிப்பிடங்கள், வரிசை, அறிவிப்புகள், உத்தியோகபூர்வ அறிக்கைகள், வழிகாட்டல், சுகாதார வசதிகள் மற்றும் ஸ்ரீ தலதா மாளிகைக்குள்ள தூரம் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் இலங்கை போலீசாரின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்படுகின்றன. தலதா டக்ம @police.lk என்ற இணையதளத்தை ஆரம்பித்துள்ளோம். அந்த இணையதளத்தில் சகல தரிப்பிடங்கள், பொதுமக்கள் வருகை தர வேண்டிய வீதிகள், அதேபோன்று நாளாந்த அறிவிப்புகளை பொதுமக்கள் விரைவாக தமது கையடக்க தொலைபேசியூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இலங்கை போலீசார் என்ற வகையில் அறிவிக்கின்றோம். ஸ்ரீ தலதா தரிசனத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்காக பல இடங்களில் தானசாலைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. பக்தர்களுக்காக விசேட முதலுதவி மையங்களும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. போலீசார், முப்படையினர், அரசு அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு அமைப்புகளும் பக்தர்களுக்கு சேவையாற்றும் கைங்கரியத்தில் இணைந்துள்ளனர். ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலுக்காக விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு விசேட கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த அதிகாரிகள் தமது சேவை நிலையத்தை விடுத்து 10 நாட்களுக்கு பகல் மற்றும் இரவு நேரங்களில் கடமையில் ஈடுபட்டுள்ளமையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் விசேட பயணச் செலவு உள்ளிட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்படவுள்ளன. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது.